ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ரொம்பவே ஃபேவரட் பிளேஸான ஒகேனக்கல் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம், மீன் சாப்பாடு, போட்டிங், மசாஜ், அப்புறம் ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது. பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக, ஃபேமிலியோட குளிக்கிறதுக்கலாம் எங்கே போனால் ஃபேமிலியோட குளிக்க முடியும். அதே மாதிரி இங்கே போட்டிங், ஃபால்ஸ், மசாஜ் மட்டும்தானா இல்லை, இங்கே நிறையவே டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். எந்த டைம் போனால் ஃபிஷ் வாங்க முடியும், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும், எங்கே போய் வாங்கணும், அதே மாதிரி போட்டிங் எந்த டைம் போகணும், போட்டிங்கில் எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ்லேருந்து கம்ப்ளீட் ஒகேனக்கல் பற்றி இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். மீன் இங்கே வந்து ஆற்றுல பிடிக்கிற மீன் அருமையாக இருக்கும். மீன் குழம்புக்கு வறுவலுக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ரேட்டிங்களா ரோகு ஆற்று மீன் இது கிலோ 200 ரூபா. இதை எடுத்தோன்னா இது ஆற்று மீன் நல்லாயிருக்கும். இது கிலோ 200 ரூபா. அது ஆற்று மீன் இது ஆற்று மீன் 200 ரூபா கிலோ தான். மீன் வந்து வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இது வாழை, இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஆற்று மீன் வாழை மீன் முள் வராது, வறுவல் குழம்பு ரெண்டும் பண்ணிக்கலாம். இது ஆற்று மீன் இங்கே பிடிக்கிற மீன். இது வந்து வவா மீன் ஃப்ரேக்கு நல்லாயிருக்கும். இது லோகு. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை வந்து வாங்கி ஃபிஷ்ஷை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வெயிட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது 1 kg 2 kgன்னு இருக்கும்ல, அப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் சமைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மணி வந்து சேவ் ஆகும். இல்லை நாங்கள் வந்து அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர் அங்கே குக் பண்ணுறவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் 1 kg 2 kg ஃபிஷ் வாங்கினீங்கன்னா அதில் வேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஆஃப் போயிடும். ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் டேம் மீன் மாதிரி மீனில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 2 kg நீங்கள் எந்த வெயிட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த வெயிட்க்கு வந்து சமைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அதனால் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் வர வெயிட்டை மென்ஷன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங்கில் வந்து அமௌண்ட் சேவ் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்க, எத்தனை பேர் சாப்பிடுவீங்க, யார் அதில் ஃபிஷ் சாப்பிடுவாங்க பிடிக்கும், அது மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஃபிஷ்ஷே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழிலேருந்து பிராய்லர் கோழிலேருந்து உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் அங்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சமைச்சு தருவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் ஊர்லேருந்தே கூட நாட்டுக்கோழி வாங்கி எடுத்துகிட்டு போய் கூட அவங்க கிட்ட கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கலைவாணி, ரூபினின்னு 2 அக்காவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போய் தான் ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக சூஸ் பண்ணி வாங்கி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வந்த வெயிட்க்கு அவங்க கிட்ட சமைக்க கொடுத்துருந்தோம். ரொம்பவே அவங்க நல்லா சமைச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த ஒகேனக்கல்ல அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரக மிளகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம மசாலா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, சீரக மிளகு, புளி போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே நம்ம மசாலா போட்டு வதக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். வேகனா தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். தக்காளியோட பச்சை வாசனை, இந்த புளியோட பச்சை வாசனை இது போனாதான் கொஞ்சம் மசாலா நல்லா மீன் குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா: மல்லித்தூள், மல்லிப்பொடி, குழம்பு மசாலா, இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து வறுவல் மசாலா, கறி மசாலா, மஞ்சள் போட்டு வதக்கணும். இப்படி பச்சை வாசனை போற அளவுக்கு. மசாலா வந்து உரல ஆட்டிக்கலாம். மீன் குழம்புக்கு மசாலா வதக்கின மசாலாவை உரல் கல்ல ஆட்டிக்கலாம், அம்மிக்கல்ல. பொட்டுக்கடலை, தேங்காய்லாம் சேர்க்கறதில்ல. ஒரு 1/4
1/4 மணி நேரம் நல்லா நைஸாக ஆட்டினாதான் நல்லா கெட்டியாக வரும். நைஸாக ஆட்டினா ஒரு குழம்பு வந்து கெட்டியாக வரும். எட்டுக்கடலை அந்த தேங்காய் நாங்கள் அதெல்லாம் சேர்க்கறதில்ல. இந்த மசாலாவே கொஞ்சம் கெட்டியாக நைஸாக எவ்வளோ ஆட்டுறோமோ அவ்வளோ நைஸாக குழம்பு வரும். யூஸ் பண்ணுறதில்ல, தேங்காய் போட்டுக்கடல யூஸ் பண்ணுறதில்ல, யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. மீன் குழம்புக்கு மசாலா ஆட்டியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஆட்டி முடிச்சாச்சு. மீன் குழம்புக்கு மசாலா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆட்டியாச்சு மீன் குழம்புக்கு மசாலா. ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. மீன் குழம்பு வெந்தயம் தேவையான அளவு, ரொம்ப போடக்கூடாது. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா மீன் குழம்புக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம் வேகத்துக்கு. மசாலா நல்லா வெந்த பின்னாடி நம்ம மீன் போட்டுக்கலாம். கெட்டி ஆகும் மசாலா. கெட்டி ஆன பின்னாடி நம்ம மீன் போட்டு இறக்கலாம். வெந்த பின்னாடி நல்லா வேகட்டும் மசாலா. மீன் போட்டுக்கலாம். மசாலா வெந்துருச்சு, மீன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கு, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தூள் உப்பு, காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கலாம். அலை மீன் பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் போட்டுக்கணும். உப்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா அப்படி கலந்து விடணும். மசாலா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வாசனைக்காக. இது வந்து 2 கிலோ ரைஸ் 10 பேர் சாப்பிடலாம் தாராளமா. இது வந்து 1/2 கிலோ ரைஸ் 3 பேர் சாப்பிடலாம். இது வந்து 1.5 கிலோ ரைஸ் 8 பேர் 7 பேர் சாப்பிடலாம் இந்த ரைஸ். என் பேர் ரூபினி கலைவாணி. 10 வருஷம் சமையல் செய்கிறோம். நீங்கள் ஒகேனக்கலுக்கு வந்தால் கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்க, சமைச்சு கொடுக்குறோம். கிலோவுக்கு வந்து 1 கிலோ குழம்புக்கு 300 ரூபா, வறுவலுக்கு 200 ரூபா. ரைஸ் வாங்கி கொடுத்தா 100 ரூபா வடிக்கிறதுக்கு நாங்களே போட்டுக்க சொன்னால் 400 ரூபா வரும் 1 கிலோ ரைஸு. சிக்கனுக்கு 250 ரூபா. களி வேணுன்னா களி செஞ்சுக்கலாம். சிக்கனு கிரேவி, குழம்பு, வறுவல், ரசம், ஒயிட் ரைஸு, அப்புறமேல் பிரியாணி செய்ய சொன்னாலும் பிரியாணி செஞ்சு தருவோம். உங்களுக்கு மீன் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் எடுத்து ஃபோன் பண்ணினீங்களா எடுத்து செஞ்சுருவோம். இல்லைனாலும் நீங்கள் வந்து நேர்லேயே வந்து எடுத்து கொடுக்கலாம். குழம்புக்கு வந்து 300 ரூபா. மசாலா ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு, மீன் மட்டும் தான் உங்களுக்கு. சரிங்களா? மீன் வந்து நீங்கள் எடுத்து செய்ய சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி ஜிபே பண்ணி விட்டுருணும். நீங்கள் வந்து மீன் எடுத்து செய்யுங்க, நான் வந்து அமௌண்ட் போட்டு விட்றேன்னா நீங்கள் மீனுக்கு மட்டும் ஜிபே பண்ணி விட்டுறலாம். நாங்கள் செஞ்சு வச்சுருவோம் சமையலெல்லாம். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்போ நான் மீன் எடுத்து மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம், வறுவல், குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுருவோம். நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் இது அமௌண்ட் கொடுக்கலாம்.
வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒகேனக்கலுக்கு வந்தா கால் பண்ணுங்க, சமைச்சு கொடுக்குறோம். சாப்பிட்டு நீ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரசம், மீன் எல்லாமே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துருக்கு. பாருங்க, ஜஸ்ட்டு கையிலேருந்து எடுத்தோம்னா பீஸ் பீஸாக வருது. நல்லா இருக்கு. நல்லா வீட்டு சமையல் மாதிரி ಫೆಂಟಾಸ್ಟಿಕ್ಕಾಗಿ ಇருக்கு. ಕುಚಿಕ್ಕು ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಾವೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ. ಒಗೇನಕಲ್ಗೆ ಊಟ ಎಲ್ಲ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಫಿಶ್ಶು ಸ್ಪೆಷಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮೀನು ಸಾರಾಗಿರ್ಬೋದು, ಫ್ರೈ ಆಗಿರ್ಬೋದು, ಇಟ್ಸ್ ವೆರಿ ಫೈನ್. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மீன் வந்து வறுக்க சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து தவா ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி களிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன சமைக்க சொன்னீங்கனாலும் இவங்க சமைச்சு தருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து அவங்க கிட்டே கேட்டோம். வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு. அவங்க எல்லாருமே வந்து ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிவ்யூவுமே நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஃபிஷ்ஷு சாப்பிட்டு அடுத்து எங்கே போகலான்னு, சம்மரில் வந்து ஒகேனக்கல் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுன்றா வந்தோம். சம்மரில் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு. ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா சம்மர் வந்து ஒரு நல்ல சாய்ஸே இல்லை ஒகேனக்கல் வரத்துக்கு. ஒகேனக்கல் வர எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபால்ஸும் அங்கே இருக்க அந்த போட்டிங் தாங்க. நீங்கள் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா உங்களால் போட்டிங் போக முடியாது. ஏன்னா அப்போ தண்ணியோட லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இயர்லி 3 months இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்து ஒகேனக்கல்லில் வந்து போட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுவாங்க. அதனால் அந்த மந்த் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் போட்டிங் போக முடியாது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த 3 months போட்டிங்க்கு பிளான் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஒகேனக்கல் ட்ரிப்புமே பிளான் பண்ணாதீங்க. இப்போ நம்ம போட்டிங் வந்தாச்சு. டிக்கெட் 1500 சொல்லிட்டாங்க. படகுல வந்து நான் 4 பேர் போகலாம். இது அடல்ட். அவங்க கூட வந்து கிட்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க 2 பேர் வந்து வரலாம். 1500ல 4 பேரும் 2 கிட்ஸும் போக முடியும். இவங்க 6 பேருக்குமே வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. டைரெக்டாக போய் எங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே 100 கணக்கில் பரிசல் ஓட்டுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட முதல்ல நீங்கள் கிளியராக பேசுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மணல் மேடு அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் 1500 கூட்டு போயிட்டு அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருக்கும். படகுல அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது தான் ஒரு அழகான பிளேஸாகவே இருக்கும். ஆனால் அந்த மணல்மேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே போகணுன்னா அங்கே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ஹையான அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே 4 பேருக்கே வந்து நீங்கள் 1500 தான் சொல்லி போயிருப்பீங்க. அங்கேருந்து அதுக்கு அடுத்த இருக்க பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணோன்னா 2000, 3000 அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கேட்பாங்க. இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டிக்கெட் வாங்கும்போது சொன்ன டிஸ்டன்ஸ்லேயே நாங்கள் திரும்ப போயிடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்லையே அங்கே படகு ஓட்டுறவங்களை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கிளியராக பேசி லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு உங்களை கூப்பிட்டு வருவாங்களான்றது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது பேசி அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு போய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் அழகாக அந்த படகு சவாரியை முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் படகு சவாரி முடிக்கிற இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸ் தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். படகு சவாரி முடிப்பீங்களா, முடிக்கும்போது சினி அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபால்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு என்ஜாய் பண்ணி குளிக்க முடியும். அங்கே வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டாகவும் இருக்கும். ஃபால்ஸுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒகேனக்கல் வந்து குளிக்கிறதுக்கு சம்மரில் கண்டிப்பாக சினி அருவியை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சினி அருவி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2000, 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணி அப்புறம் அமௌண்ட் பேசி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மசாஜை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நமக்கு வந்து பரிசல் ஓட்டிட்டு வந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா திருமலை, அவர் வந்து ரொம்பவே நல்லா எல்லா இடத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், கூப்பிட்டு போனார், டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன் தான். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபால்ஸ் கூட்டிட்டு போனார். சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லா இடத்துலையும் அதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த அருவியோட சாரல் வந்து மேலே விழுறதுலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் இது மாதிரி சம்மரில் ஒகேனக்கல் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக படகு சவாரி வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 o'clock முடிச்சுக்கோங்க. 9 o'clock முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் படகு சவாரி போனோன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் சார், வணக்கம். ஒகேனக்கல் ஃபால்ஸ் போட்மேன் திருமலை பேசுகிறோம். இங்கே வர டூரிஸ்ட்க்கு நல்லா திருப்தியாக எல்லா பிளேஸும் சுற்றி காட்டி கூப்பிட்டு போவோம். தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி மீடியமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபால்ஸு நீங்கள் வர மாதிரி இருந்தால் முன்னால் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9442855734. நீங்களும் வாங்க. உங்களுக்கு எந்த ரேட் வேணுனாலும் குறைஞ்சபட்ச ரேட்டில் நாங்கள் போட்டிங்கு, மசாஜு, ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வாங்க, வரும்போது இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ணன் நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறாரு. நீங்களும் வந்தால் அண்ணன் பேர் திருமலை, மிஸ் பண்ணுறாதீங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள்.
சரி, ஒகேனக்கல் வந்துட்டோம். ஸ்டே பண்ணி அந்த சுத்தி பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட ஹோட்டல் தமிழ்நாடு இருக்கு. நீங்க அங்க தங்கிக்க முடியும். அது ரொம்பவே ஒரு சேஃபான பிளேஸ் தான். அங்க ரூம் என்னென்ன காஸ்ட்ல கிடைக்கும்ன்றத நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். யார கான்டாக்ட் பண்ணணுன்றதையும் குடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்க ப்ரீ புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மேக் மை ட்ரிப் இல்லன்னா டிடிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல் தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க வந்து சாப்பிடணும்னா அங்க கூட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட்டுக்க முடியும். அதே மாதிரி ஏசி பார், ஏசி ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் வந்து சம்மர்ல ஒகேனக்கல் எப்படி இருக்கும், ரெய்னி சீசன்ல எப்படி இருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதுல்ல. அவங்களுக்காக நாங்க ரெய்னி சீசன்ல ஒகேனக்கல் விசிட் பண்ணோம். அந்த வீடியோவையும் இப்போ சம்மர்ல விசிட் பண்ணதையும் வந்து நாங்க இப்போ வந்து ப்ளே பண்றோம். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல மீன் இல்ல, ஆந்திரால நீ சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வச்சுக்கணும். சரிதா? ஆந்திராவில வருதுனாக்கா ரசீது ஒன்று வச்சுங்க. இன்னைக்குன்னு போட்டு கேட்டு நீங்க கிறுக்கி வச்சா கூட அதை பத்தி தப்பு இல்லை. எங்களுக்கு ரசீது வேணும். இது இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு வந்துச்சு அப்படின்றது ரசீது இருக்கு. இன்னைக்கு ஒகேனக்கல் வரவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒன்றுனா, இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான். ஆனால் நீங்கள் வாங்குற மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமானா அது டவுட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலையில் 6 மணிக்கே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் டேம்லேருந்து பிடிக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்க முடியும். அது கூட கொஞ்சம் மீன் தான் அங்கே கிடைக்கும். எல்லாராலையும் அதை வாங்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு 50க்கு மேலே கடைங்க இருக்குது, மீன் கடைங்க. இங்கே எல்லாம் கிடைக்கிற மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து, ஆந்திராலேருந்து வரது தான். நம்ம ஊர் மார்க்கெட்டில் என்ன மீன் கிடைக்குமோ அதுதான் ஒகேனக்கல் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது எல்லாமே வந்து அந்த டேமில் பிடிச்ச மீனுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போகும்போது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரைட் பண்ணி கெட்டுப்போன மீன்லாம் கூட எடுத்து டிஸ்போஸ் பண்ணாங்க. அதனால் ஒரு நல்ல கடையை சூஸ் பண்ணி மீன் பற்றி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க. நம்ம இதுவரைக்கும் பரிசல் சவாரி, ஃபால்ஸில் குளிக்கிறது, மசாஜ், மீன் சாப்பாடு எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒகேனக்கல்ல பார்க்க வேண்டிய 2 முக்கியமான பிளேஸ்னா, ஒன்று முதலை பண்ணை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொங்கும் பாலம். இந்த 2 பிளேஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தொங்கும் பாலத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபால்ஸு, அந்த 2 பக்கம் மலைக்கு நடுவில் போகிற படகு எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினி அருவிக்கு முன்னாடி இருக்க வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து நீங்கள் ஃபால்ஸை ஒகேனக்கல்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த 3 பிளேஸையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அக்கமடேஷன், அதே மாதிரி ஃபுட்டு, போட்டிங், வேறு ஏதாச்சும் மசாஜ்னு எதனா கான்டாக்ட்ஸ் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.